அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதில் ஒரு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டில் என்னுடைய நேம் வரல, நான் என்ன பண்ணணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாத உங்களுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ப்ரொசீஜராக நீங்கள் என்ன பண்ணணுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்லெட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து டோட்டலாக வந்து 222 பேஜஸ் இருக்குது. இதில் எல்லா காலேஜ் ஆல்ரெடி வீடியோவில் நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா காலேஜஸுடைய நேமு அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் அவங்களுடைய லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் மூலியமாகவே நீங்கள் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலைன்னா இதற்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ரேங்க் லிஸ்ட் எப்படி நீங்கள் செக் பண்ணுறதையும் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ உங்களுடைய நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. நீங்கள் என்ன அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸாக என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகணும். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி வந்து எங்கே இருக்குதுன்னா, திருப்பெரும்புத்தூர் குன்றத்தூரில் இருக்குது. இந்த காலேஜஸில் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்கன்னா, கீழே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ரேங்க் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அது 2024-25 ரேங்க் லிஸ்ட் ஸ்பெஷல் கோட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து பிஏ தமிழ் கொடுத்துருக்காங்க, பிஏ இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளிக் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ரேங்க் நம்பரு, அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டரு, கம்யூனிட்டி, ஸ்ட்ரீமிங் அண்ட் வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றது எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்துடும். இதில் வந்துட்டு உங்களுடைய நேம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலேஜ் என்ன பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் வந்து சேலம். சேலத்தில் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் எப்படி செக் பண்ணணும்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது, நோட்டிஃபிகேஷன் வருது. 2024 மற்றும் 25ஆம் கல்வியாண்டிற்கான இக்கல்லூரியில் இளநிலை பட்டப்பிரிவுகளுக்கு சேரும் விண்ணப்பதாரர்கள் மாணவர்கள் தங்களுடைய பாட வரிசையான தரவரிசனை தெரிந்து கொள்ள இங்கே கிளிக் செய்யணும்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தாலே ஸ்பெஷல் கோட்டா ரேங்க் லிஸ்ட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா, அந்தமான் நிக்கோபரா, இல்லை என்சிசி கோட்டாவா, அல்லது ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸா, அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் வந்திருக்கீங்களான்னு அதற்கான லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பிஏ தமிழ், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எல்லாத்துக்குமான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ரைட் சைடில் இருக்கிற கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு, உங்களுடைய ரேங்க் நம்பர், அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டரு, கம்யூனிட்டி, ஸ்ட்ரீமிங், உங்களுடைய மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் ஸ்டடிட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 12th என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய நேம் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிட்டுட்டாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் கோட்டா கவுன்சிலிங் ஆன் 35/2024 கவுன்சிலிங் டேட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் கோட்டா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, என்சிசி கோட்டா, டிசேபிள் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கோட்டா, அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் கோட்டா, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்பெஷல் கோட்டா வந்து கவுன்சிலிங்கில் வருவாங்க. இது வந்து இவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து என்றைக்கு நடக்குதுன்னா 30/5/2024 அன்றைக்கு நடக்குது. ஸோ இந்த காலேஜில் வந்து இந்த ஸ்பெஷல் கோட்டாவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ரேங்க் லிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் வந்திருக்குன்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்களோ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு டைரெக்டாக காலேஜுக்கு போங்க. காலேஜில் போயிட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் அணுகணும். உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து அந்த காலேஜில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான நடக்கும். இப்போ வந்து ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க, என்னுடைய நேம் வந்து
ரேங்க் லிஸ்ட்டில் வரல, நான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கன்சர்ன் எந்த காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா அந்த காலேஜில் வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாங்க, ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வரலனான்னு கேட்குறீங்க. அப்போ அந்த கன்சர்ன் காலேஜுக்கே போயிட்டு என்னுடைய நேம் வரல, அதற்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டைரெக்டாகவே கேட்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் லோ மார்க் எடுத்ததுனால உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுல ஒரு தடையும் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ சின்ன எரர் ஏற்படுத்திருக்கலாம். அதை வந்து நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் நேம் வரலைன்னா டேரெக்டாக காலேஜ் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜில் போய் நீங்கள் வந்து கேட்கலாம். அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிட்ட பிறகு தான் நீங்கள் போய் அந்த காலேஜில் கேட்க முடியும். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பல்லடத்தில் இருக்குது. அந்த காலேஜுக்குமான ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறதுனா, நியூ ஈவெண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் அவங்க வந்து ஷோ பண்ணுறாங்க. இப்போ யூஜி அட்மிஷன் 2024 ரேங்க் லிஸ்ட்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுன்சிலிங் பற்றி முழு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் கோட்டா சிறப்பு சேர்க்கைக்கான 30/5/2024 அன்றைக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், தேசிய மாணவர் படை, முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் சேர்ந்த தமிழர்கள் போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து 30/5/2024 அன்று வந்து முதல் கட்ட கவுன்சிலிங்கை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்துருக்குதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போகலாம். வரலனாலும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் நடக்குதுன்னா, உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்குதுன்னா எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் இப்போ வந்து பிஏ தமிழுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா பிஏ தமிழுக்கான கவுன்சிலிங் இப்போ இந்த காலேஜில் நடக்குதுன்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். போயிட்டு கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கிறதால உங்களுக்கு மெசேஜோ மெயிலோ ஒரு சில டைமில் வரலனாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக போகலாம். மெசேஜ் மெயில் வந்தால் தான் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடுச்சுன்னா இந்த கோர்ஸுக்கான கவுன்சிலிங் இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து காலேஜுக்கு அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். இந்த கவுன்சிலிங்கை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க இப்போ எந்த காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் டே பை டே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு ஒரு தடையாச்சு நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடணும். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் நோட்டீஸ் வந்து அவங்க வந்து வெளியிடுவாங்க. அதை வெளியிடும் போது நீங்கள் பார்க்காத விட்டீங்கன்னா, இப்போ நாளைக்கு கவுன்சிலிங்னா நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா வர முடியாது இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுடைய வெப்சைட் எந்த காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் ஒன் ஹவருக்கு 1 ஹவர் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. கவுன்சிலிங் வந்து உங்களுடைய கோர்ஸுக்கான கவுன்சிலிங் என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கி வந்து நீங்கள் கட்டாயம் வந்து காலேஜுக்கு கவுன்சிலிங்கில் போய் கலந்துங்க. அப்படி நீங்கள் போய் கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுடைய சீட்டு வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாத, உங்கள் அட்மிஷனை அது கேன்சல் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.